விரைவில் வெட்டிங் மேன் உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை தமிழர்களுக்காக நம்பகமான விசேட அம்சங்களோடு weddingman.com பதிவுகள் ஆரம்பம். வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. திருச்சியில் உள்ள மண்டைக்கல்லாறு பகுதியில் 2019 ஜூலை 28 அன்று புதையல் அகழ்வில் ஈடுபட்ட தென்பகுதியைச் சேர்ந்த 5 கடற்படையினர் கைது செய்துள்ளதுடன் புதையல் அகழ்வுக்கு பயன்படுத்திய பொருட்களையும் கைப்பற்றியுள்ளனர். மண்டைக்கல்லாறு பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட கடற்படையினர் சந்தேகத்துக்கிடமான முறையில் இருந்த குறித்த 5 கண்காணிக்கப்பட்டு அவர்கள் புதையல் அகழ்வில் ஈடுபட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. பின்னர் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணத்தில் மாணவியொருவருக்கு நேர்ந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை மறைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அதிபர் மற்றும் 2 ஆசிரியர்கள் 3 ஆண்டுகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது 3 பேரும் குற்றமற்றவர்கள் என்று யாழ்ப்பாணம் நீதிவான் மன்றால் விடுவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணத்தை அண்மித்துள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 8 கல்வி பயின்ற மாணவியொருவருக்கு அந்த பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவரால் பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் அதே பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் மாணவியிடம் வீட்டுக்கு சென்று சம்பவத்தை வெளியில் கூற வேண்டாம் என்று விரட்டினார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவம் கடந்த 2016 ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெற்றது. சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு செய்தியாக ஜால்குடா நாட்டில் பலாலி விமான நிலையம் இந்திய துணைக்கண்டத்தின் பிராந்திய விமான நிலையமாக செப்டம்பர் மாதம் முதல் செயற்படவிருப்பதாக சிவில் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் அசோக் அபேசிங்க தெரிவித்துள்ளார். விமானத்தின் ஓடு பாதை 70 பயணிகளை கொண்ட விமானங்களை கையாளக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் முதல் விமானம் இங்கிருந்து ஆரம்பமாகும் என்று நம்பிக்கை வெளியிட்ட அவர் சென்னைக்கிடையிலான விமான சேவைகள் திட்டமிட்ட வகையில் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விமான நிலையத்தின் ஓடுபாதை அபிவிருத்திக்காக 2 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுகிறது. தற்காலிக விமான கட்டுப்பாட்டு கோபுரம் மற்றும் திருப்பு முனை அமைக்கப்பட உள்ளது. 3800 மீட்டர் நீளமான ஓடுபாதையில் U320 ரக விமானங்கள் தரையிறக்கக்கூடியதாக அமைக்கப்பட உள்ளது. இலங்கை வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெல்லிப்பளையிலிருந்து பலாலி விமான நிலையம் வரையிலான வீதியை அமைக்கவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் ஆளுநர் பதவியை மீண்டும் ஏற்றுக்கொள்ள தயார் என கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நான் சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவன் என்ற வகையில் கட்சியின் தலைவரான ஜனாதிபதி வழங்கும் எந்தவொரு பதவியையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அதே நேரம் எந்தவொரு பதவியையும் வழங்கப்படாது போனால் தொடர்ந்தும் கட்சியின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. தென்னிலங்கையில் மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் வன்முறையாக மாறியமையால் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். லபதுவ உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாணவர்கள் இரு தரப்பிற்கிடையில் வன்முறை ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த மாணவர்கள் 3 கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு அக்னிமர போலீசார் தெரிவித்தனர். ஃபேஸ்புக்கில் பதிவாகிய புகைப்படம் ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட வாய்த்தகராறு நீண்ட தூரம் சென்றமையால் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் உணவு அறையில் வைத்து இந்த மோதல் இடம்பெற்றுள்ளதாகவும் மோதலில் அங்கிருந்த பொருட்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மற்றொரு செய்தியாக வடமாகாணத்தில் கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியொன்றை ஸ்தாபிப்பதற்கான நடவடிக்கையை ஆளுநர் சுரேன் ராகவன் முன்னெடுத்துள்ளார். வடமாகாணத்தை பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வடமாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக வடமாகாண கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியினை ஸ்தாபிப்பதற்கான ஆரம்பகட்ட செயற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இந்த கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியினை ஸ்தாபிப்பது தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமார் சுவாமி, கலாநிதி அகிலன் கதிர்காம்பர் மற்றும் இது தொடர்பான துறைசார் நிபுணர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய மிக விரைவில் கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியை வடமாகாணத்தில் நிறுவுவதற்கு தாம் எதிர்பார்ப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த வங்கியினூடாக வடமாகாணத்தில் வாழும் சுமார் 1.3 மில்லியன் மக்களும் பயனடைய வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக மட்டக்களப்பு புனானை பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தை அரசுடன் இணைந்து ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக மட்டக்களப்பு பல்கலைக்கழக தனியார் நிறுவனத்தின் தலைவரும் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநருமான MLAM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். அரசுக்கும் எமது நிறுவனத்திற்கும் பங்குகள் கிடைக்கும் வகையில் பல்கலைக்கழகத்தை நடத்த இணங்க முடியும். எனினும் சிலர் முன்வைக்கும் யோசனை போல் மட்டக்களப்பு பல்கலைக்கழக தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சொத்துக்களை அரசாங்கம் கையகப்படுத்த முடியாது. நாட்டில் அப்படியான சட்டங்கள் இல்லை. இந்த பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் கடந்த மே மாதம் ஆரம்பிக்கப்படவிருந்தன. நாட்டில் ஏற்பட்ட நிலைமைகளின் அடிப்படையில் அதனை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை ஒத்திவைத்துள்ளோம். அரசாங்கம் முன்வைக்கும் யோசனையின் அடிப்படையில் பங்கு உரிமைகளை பிரித்துக் கொள்ளவும், நிர்வாக நடவடிக்கைகள், மாணவர் சேர்க்கை, உபவேந்தர் நியமனம் ஆகியவற்றை அரசாங்கத்திற்கு தேவையான வகையில் மேற்கொள்ளவும் தமது நிறுவனம் விரும்புவதாகவும் ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. வடமாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் ரயிலின் வேகத்தை மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் குறைப்பதற்கு போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு பயணிகள் கடுமையான எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். வடபகுதியில் ஏற்படும் விபத்துகளை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னணியில் சூழ்ச்சி நடவடிக்கை ஒன்று உள்ளதாகவும் தெரிய வருகிறது. கொழும்பு யாழ்ப்பாணத்துக்கு இடையில் முன்னெடுக்கப்படும் அதிசொகுசு பேருந்து சேவையில் சரிவு நிலை ஏற்பட்டுள்ளது. அதை சரி செய்யும் நோக்கில் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் இவ்வாறான தீர்மானம் காரணமாக நாட்டின் பொது போக்குவரத்திற்கு பாரிய சிரமம் ஏற்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்லாமிய பெண்கள் அணியும் புர்கா ஆடைகளை நிரந்தரமாக தடை செய்ய கோரும் அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் தலதா அத்துக்கோரல இதற்கான பத்திரத்தை கையளித்துள்ள நிலையில் அடுத்த கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை அடுத்து முகமூடும் வகையிலான ஆடைகள் அணிவதற்கு தடை விதிப்பதாக தெரிவித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குறித்த தடைகளை தற்போது நிரந்தரமாக்க முயற்சியின் அடிப்படையாக இவ் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு கேம்பஸ் தொடர்பில் ரத்னதேரர் மேற்கொண்டுள்ள முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீஸ் நிதி மோசடி பிரிவின் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஹிஸ்புல்லா மற்றும் அவரது புதல்வர்கள் ஆகியோர் இணைந்து பெட்ரி கேம்பஸ் என்ற பெயரில் மட்டக்களப்பில் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றை நிர்மாணித்து வருகின்றனர். குறித்த பல்கலைக்கழக நிர்மாணத்திற்கு சவுதி அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்று $100 மில்லியன் நிதி வழங்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துடைய ரத்னதேரர் மட்டக்களப்பு பிரதி போலீஸ் மாதிபர் அலுவலகத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு தொடர்பில் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவின் வழிகாட்டலுக்கு இணங்க போலீஸ் நிதி மோசடி பிரிவின் மூலம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றின் மூலம் 2016 ஆண்டு 3ஆம் மாதம் 4ஆம் தேதி தொடக்கம் 2018 ஆண்டு 1ஆம் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் காலப்பகுதியில் பெட்ரி கேம்பஸ் நிறுவனத்திற்கு $3.64 பில்லியன் நிதி கிடைத்துள்ளது. இது தொடர்பிலும் நாணய செலவை சட்டத்தின் கீழ் பெட்ரி கேம்பஸ் நிர்வாகிகளுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புர்கா, நிகாப், அபாயா என்றால் என்னவென்றே தெரியாத மக்கள் வாழும் நம் நாட்டில் 98% முஸ்லிம்களின் வாக்குகளால் வந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அரசின் அமைச்சரவை புர்கா, நிகாப் நிரந்தரமாக தடை செய்ய முன்வைக்கப்படும் அமைச்சரவை பத்திரம் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் என முஸ்லிம் உலமா கட்சி தலைவர் கலாநிதி முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். இலங்கை முஸ்லிம் உலமா கட்சி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அறிக்கையில் ஈஸ்டர் தின தீவிரவாத தாக்குதலுக்கும் பெண்கள் தம் முகம் மூடுவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை முழு நாடும் அறியும். எம்மை பொறுத்தவரை நாம் முஸ்லிம் பெண்கள் முகம் மூடுவதற்கு எதிரானவர்கள். ஆனால் அதை தவிர்க்க சொல்லும் அதிகாரம் உலமாக்களுக்கே உண்டே தவிர அரசாங்கம் இதில் சட்டம் இயற்றுவது இனவாதமாகும். இவ்வாறு புர்கா, நிகாப் என்ற அரபு வசனங்களை பயன்படுத்தி இவற்றை தடை செய்யும் போது எது தடை என்று புரியாமல் அபாவை அணிவதற்கும் தலை மூடுவதற்கும் எதிர்ப்புகள் உருவானதை நாம் நாட்டில் கண்டோம். இந்த நாட்டை இப்போது ஆள்வது தனிப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவையாகும். அந்த அமைச்சரவையில் இவ்வாறு முஸ்லிம் பெண்களை அவமதிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வருவது ஐக்கிய தேசிய கட்சிக்கு அரசுக்கு வாக்களி முழு முஸ்லிம்களையும் அவமதிப்பதாகும். கடந்த மஹிந்த அரசு முஸ்லிம்களுக்கு எதிரானது என பரவலாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த அரசில் கூட முஸ்லிம்கள் மட்டும் குறிவைத்து இத்தகைய சட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை. ஆகவே ஐக்கிய தேசிய கட்சி அமைச்சரவையில் இந்த முயற்சியை முழு முஸ்லிம்களும் பெண் உரிமை அமைப்புகளும் கண்டிக்க முன்வர வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட உள்ளது. கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்திற்கு வந்த பொம்மைகள் அடங்கிய பொதியொன்றிலிருந்து 3050 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த போதை மாத்திரைகள் உள்ளடங்கிய பொதி போர்த்துக்கல் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த பொம்மைகள் அடங்கிய பெட்டியை பெற்றுக்கொள்வதற்காக நேற்று மாலை கொழும்பில் உள்ள மத்திய அஞ்சல் பரிமாற்றத்துக்கு சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய செய்தி பார்வை இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய செய்தி பார்வையுடன் சந்திக்கலாம்.